பிரியாணி, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கிற சிக்கன் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சின்ன வெங்காயம், 1/2 கப் வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க, ஒரு 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, ஒரு 2-3 டீஸ்பூன் உடைச்ச முந்திரி, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 கப் தேங்காய், 2 துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 டீஸ்பூன் பட்டர், 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிருங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. கெட்டியான தயிர் 1 கப் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சிக்கனை கழுவும் போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கழுவுனீங்கன்னா கிரேவியோட கலர் ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 விசில் வச்சா போதும், சிக்கன் வெந்துடும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம்.